பள்ளி ஆசிரியர் மீதான போக்சோ நடவடிக்கைகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததுடன் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வகுப்பறை ஒழுங்கு நடவடிக்கையை குற்றமாக்க முடியாது என்றும் தீர்ப்பளித்தது. 2023ஆம் ஆண்டின் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதாவின் 528ஆம் பிரிவின் கீழ் தனக்குள்ள உள்ளார்ந்த அதிகார வரம்பை பயன்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் திருநெல்வேலி மாவட்டத்தின் போக்சோ சட்ட வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் 2024ஆம் ஆண்டின் சிறப்பு குற்றவியல் வழக்கு எண் 151 ஒரு பள்ளி ஆசிரியருக்கு எதிராக நிலுவையில் இருந்த குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்துள்ளது. இந்த நடவடிக்கைகளில் 2012ஆம் ஆண்டின் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் 7 மற்றும் 8ஆம் பிரிவுகள் மற்றும் இந்திய தண்டனைச் சட்டத்தின் 506ஆம் பிரிவின் கீழ் குற்றச்சாட்டுகள் அடங்கியிருந்தன. இந்த வழக்கு தொடர்வது வெளிப்படையாகவே தீய நோக்கத்துடன் நடத்தப்படுவதாகவும் இந்த வழக்கை தொடர்வது சட்ட நடைமுறையை தவறாக பயன்படுத்துவதற்கு சமமாகும் என்றும் நீதியை நிலைநாட்ட நீதித்துறை தலையிட வேண்டியது அவசியம் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. தீர்ப்பை வழங்கிய நீதிபதி எல். விக்டோரியா கௌரி, போக்சோ சட்டத்தின் கீழ் தொடரப்படும் வழக்குகள் மிகுந்த தீவிரத்துடனும் எச்சரிக்கையுடனும் கையாளப்பட வேண்டியவை என்றாலும் அத்தகைய குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மையானது தண்டனைச் சட்டத்தின் தவறான பயன்பாட்டை தடுப்பதற்கான அரசியலமைப்பு நீதிமன்றங்களின் சமமான கட்டாய கடமையை மறைத்துவிட முடியாது என்று குறிப்பிட்டார். ஆதாரங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது கூட கூறப்படும் குற்றங்களின் கூறுகளை வெளிப்படுத்தாத பட்சத்தில் அல்லது ஒரு அற்பமான நிகழ்வை மிகைப்படுத்தி கூறுவதன் மூலம் குற்றவியல் நடவடிக்கை தூண்டப்பட்டதாக தோன்றும் பட்சத்தில் அல்லது பாதிக்கப்பட்டவரே குற்றச்சாட்டுகளின் அடிப்படையை மறுக்கும் பட்சத்தில் வழக்கை தொடர்வதே அநீதிக்கு வழிவகுக்கும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. தற்போதைய வழக்கில் நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட சிறுமியுடன் மூடிய அறைக்குள் உரையாடியபோது அவர் சுயநினைவுடனும் தெளிவான மனத்துடனும் மனுதாரரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை என்று சந்தேகத்திற்கு இடமின்றியும் கூறுவதை கண்டறிந்தது. குற்றம் சாட்டப்பட்டவரே வழக்கு தொடர்வதற்கான அடிப்படையை அகற்றிவிட்டால் போக்சோ சட்டத்தின் 7 மற்றும் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கை தொடர்வது முற்றிலும் செயற்கையானதாகிவிடும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.